நீங்க ஓட ஆரம்பிக்கணும். நாங்க ஓடுறது என்ன மாதிரி ஷூ போடணும், என்ன மாதிரி நீ ட்ரெஸ் போட்டுக்கணும், என்ன மாதிரி நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் உங்களை ட்ரெயின் பண்ணி நாங்க உங்களை ட்ராக்ல போடுவோம். பட் அதுக்கப்புறம் ஓட வேண்டியது உங்க பொறுப்பு. அதை சில பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால வந்து பிரான்சைசிங் பிசினஸ்ல கூட ஃபெயிலியர் ஆகுது. பிரான்சைசி கொடுத்தவங்களே திருப்பி நமக்கும் சேர்த்து ஓட முடியாது. எஸ், நம்ம படம் போடலாம், அவங்களுடைய அட்வைஸ் இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், அவங்களுடைய நாலேஜ் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஓட வேண்டியது நம்ம தான் ஓடணும். எஸ். இன்னொரு நேயர் இருக்காரு, பார்க்கலாம். வணக்கம், வர்த்தக உலகம். வணக்கம், என் பேரு ஜோத்ஸ்னா. நான் சென்னை டி நகர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரு ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் பிசினஸ் இருக்கு சார். நான் சென்னையில பிசினஸ் பண்றேன். சரி. எனக்கு என்ன ஆசைனா, குமரவேல் சார் மாதிரி நேஷனல் லெவல்ல ஆபீசஸ் இருக்கணும், நிறைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ட்டு. என்னோட டவுட் என்னன்னா, எந்த லெவல் இப்போ குமரவேல் சாரும் சொன்னாரு ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துல 6 சலூன் தான் இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரான்சைசி மாடல் அடாப்ட் பண்ணாங்க. சோ எந்த கட்டத்துல நம்ம பிரான்சைசிங்க்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம்னு எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? சரி, நிகழ்ச்சி பாருங்க. நாங்க வந்து ஜோஸ்னா வந்து நீங்க சொல்றது ரொம்ப ஸ்பெசிபிக். உங்களுடைய பிசினஸ் மாடல் என்னைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்றத வந்து எக்ஸ்டர்னல் பர்சனால சொல்ல முடியாது. நீங்க வந்து உங்களுக்கு நாங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க முடியும். நீங்க லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா, என்ன ஸ்பீட்ல நீங்க கார் ஓட்டணும்ன்றது இண்டிவிஜுவல், அதோட டிரைவரை பொறுத்தது. அதனால நீங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, திங்க் பிக், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கீப் மூவிங். கீப் மூவிங் ரொம்ப முக்கியம். அதை நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா சடனா எனக்கு வந்து 6 சலூன் இருந்தது, அதுக்கப்புறம் 6 எப்படி 12 ஆக்கணும் தான் யோசிச்சேன். 300 ஆக்கணுமோ 1000 ஆக்கணும்லாம் அப்பெல்லாம் யோசிக்கல. அந்த 12க்கு தெரியற மாதிரி இருந்ததுன்னா 25, அப்படியே நீங்க மூவ் ஆயிட்டே இருங்க. மூவ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா போதும், கொஞ்ச நாள்ல கழிச்சு எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை, அதுக்கு தான் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் போகிறோம், ஷூ மாட்டியாச்சு, ட்ரெஸ்ஸு எல்லாம் கரெக்டாக பக்காவாக நம்ம இருக்கும், மென்டலி ப்ரிப்பேர்ட். பட் நம்ம வந்து ஓட தயாராகிட்டோன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர எப்போ நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு பேராமீட்டர் வச்சுக்கோ. நம்ம இவ்வளோ தூரத்தை இத்தனை நிமிஷத்தில் கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், இத்தனை நிமிஷத்துக்கு கடந்தாச்சுன்னா இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும். இல்லை நம்மளை பின்னாடி வரவங்க முந்தி போகிறாங்க அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்பீடை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வச்சுக்கணும்ல. அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஃப்ரான்ச்சைஸி இந்தியா ஃபுல்லாக வளரணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட செட் ஆஃப் குவாலிட்டி, செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இது வந்ததுன்னா நான் வந்து ஃப்ரான்ச்சைஸி வெளியில் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாட் ஓன்லி இன் ஹெச்ஆர் பிசினஸ், இன் ஜென்ரல். அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் 6 சலூன் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் எனக்கு எல்லா இடமும் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. ஆனா எங்களால வந்து 6 மேல மேனேஜ் பண்ண முடியாது. டே டு டே தெர் இஸ் a டே டு டே மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. பிசினஸ் மாடல் தெரிஞ்சிருச்சு, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாம் கத்துக்கிட்டோம். பட் ஆனா இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து எங்களை வந்து கேட்கறாங்க. ஆனா எங்களால இருக்க முடியாது, எங்களால ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா வரவங்க வந்து பிரான்ச்சைசி வேணும்னு கேட்க போறது இல்ல. ஏன் எங்க ஊர்ல வந்து உங்க பொருள் கிடைக்கலன்னு தான் கேட்கறாங்க. அப்பதான் வந்து அதுக்கேற்ற மாடலா பிரான்ச்சைசிங்கா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் நம்ம. அதனால உங்களுக்கு வந்து இருக்கிற பிசினஸ்ல உங்களால வந்து ப்ராஃபிட்டபிளா ரன் ஆகுது, அதுக்கு வந்து கஸ்டமர் ஹாப்பியா இருக்கிறாங்க. இன்னும் மோர் கஸ்டமர் இஸ் டிமாண்டிங் தட் ப்ராடக்ட். ஓகே, ஒன்னு அதாவது 2 போகுது. ஒன்னு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு, இன்னொன்னு மோர் கஸ்டமர் இஸ் டிமாண்டிங் தட் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நீங்க பிரான்ச்சைசிங்க ரெடி. ஓகே, இந்த ரெண்டு தான் வச்சுக்கலாம். எஸ், ஒன்று நம்ம பிசினஸ் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கு, அப்போ கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். இன்னொன்று நமக்கு பெஸ்ட் யார் கஸ்டமர் இருக்காங்களோ அவங்களும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. ஆமா, அவங்க தேவைப்படுறாங்க. புது ஏரியால இருந்து எனக்கு ஏன் வரல, இன்னைக்கு ஸ்டார்பக்ஸே இந்தியாவுக்கு வரல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்பக்ஸ்க்கு இந்தியா இஸ் ரெடி. ஆமா, அப்போ இந்த 2 இதுவும் மீட் அவுட் ஆச்சுன்னா நிச்சயமா நம்ம வந்து ஃபிட்டா இருக்கும், அடுத்து ஃப்ரான்ச்சைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்சல்யூட்லி. பட் சில சமயம் இன்னும் நிறைய ஆன்லைன்ல பார்க்கும்போது பேர் தெரியாத சின்ன சின்ன கம்பெனிகள் கூட நீங்க 5000 கொடுத்தா போதும் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் நீங்க மாடல் அங்கே கொடுத்துருன்றாங்க. சில பேர் வந்து 5 crores கேட்குறாங்க. ஒன்று இந்த எண்டு, இன்னொரு இந்த எண்டு. நம்ம எப்பயும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தானே எதிர்பார்ப்போம். நம்ம 5000ன்றது பரவாயில்ல, 5000 போட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி. அப்போ இந்த அமௌண்ட் வேரியேஷன் வரும்போது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இன்னொன்று வந்து அந்த ஏற்கனவே அந்த 5000 சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் உண்மையிலேயே நல்ல வெல் மாடல், நல்ல அருமையான மாடல் வச்சிருக்காங்களா, சக்ஸஸான மாடல் வச்சிருக்காங்களான்றதை எப்படி செக் பண்ணி பார்த்துக்கிறது? நீங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய மற்ற பிரான்ச்சைசிங்களோட பேசி பார்க்கணும். இன்னைக்கு வந்து இந்த ஒரு பிசினஸ் எடுக்கிறதுக்கு முன்ன அந்த பிசினஸோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ்காஃபோ லாரியாலோ அவங்களுடைய எங்க பிசினஸ் எடுத்தீங்கன்னா அவங்க யார் வந்து சப்ளையர்ஸ், இந்த பொருள் சப்ளை பண்றவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எந்த கம்பெனி நல்ல கம்பெனி, எது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அதர் பிரான்ச்சைசிஸ் டேக்கன் திஸ் பிசினஸ் அவங்கள கனெக்ட் பண்ணி பேசணும்.
இந்த ஃப்ரான்ச்சைசிங் நிறைய ஃபோரம் வருது. ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா போன்ற நிறைய ஃபோரம் இருக்கு. அந்த ஃபோரம்லாம் வந்தீங்கன்னா ஜென்ரல் பீப்புள் இந்த ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம மீட் பண்ணுவோம். அவங்கள வந்து நம்ம கொஸ்டின் கேட்கணும். அதாவது we have to study. எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமோ வாழ்க்கையில வந்து அந்த ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்டடி ரிசர்ச், எது எடுக்கணும், எது ஏன் எடுக்கக்கூடாது, இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட், அதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டடி நிறைய பண்ண நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். கிளாரிட்டி கிடைச்சதுன்னா நம்மளோட டிசிஷன் மேக்கிங் பவர் வந்துடும். ஃப்ரான்ச்சைசி கிடைக்குது அப்படின்றதுனால ரெடிமேடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் போய் அப்படியே எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், அது எல்லாத்தையும் விசாரிக்கணும், நிறைய கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வரணும். அப்சல்யூட்லி. ரொம்ப நேர் இருக்காரு, பார்க்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். என்னுடைய பேர் வந்து தாமோதரன். நான் சென்னையில கால் பண்றேன். சொல்லுங்க சார். வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த சாஃப்ட்வேர் பிசினஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு புதுசா இந்த பிசினஸ்ல வரணும்னா எனக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அதனோட வந்தா நல்லா இருக்குமா? எந்த பிசினஸ் உள்ள நினைக்கிறீங்க சார்? இப்போ இந்த நேச்சுரல்ஸ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு வந்தா நல்லா பிக்கப் பண்ண முடியுமா அதை பத்தி? சரி, அது நீங்க தனிப்பட்ட முறையில் அவருடைய நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவருடைய விவரங்களை தருவோம். நீங்க நேரடியாக தொடர்ந்து அணுகி அதை பத்தி விவரங்களை கேட்டுக்கலாம். பொதுவாக நீங்கள் இந்த வெல்னஸ் அண்ட் பியூட்டி பார்லர், சலூன், இந்த மாதிரி நிறைய ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்த்துவதாக பார்த்தோம் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் சூட் ஆகணும்னு ஒன்று ஆரம்பத்தில் சொன்னீங்க, பெண்களுக்கான ஒரு துறை இது அப்படின்னு சொல்லி. இதோட ஆண்கள் வந்து பார்ட் டைமாக இதை தொடங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். பார்ட் டைம் தொடங்கலாம். பட்டு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணும்போதே அதில் ஒரு பார்ட் மிஸ் ஆகுது. அதாவது பேஷன் வரும்போது தான் ஸ்கேல் கிடைக்கும். நேரடியாக ஒருத்தர் மயிலாப்பூர்ல பேசும்போது அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப், எஜுகேட்டட், மார்க்கெட்டிங்ல அனுபவம் இருக்குன்னாங்க. இப்போ ஒய்ஃபுக்கு அவர் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இவர் பக்கத்தில் சைடில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்து அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு அப்படி இருந்தால் பண்ண முடியுமா? நிறைய என்கிட்ட முதல் ஸ்டேஜில் எனக்கு வந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் நிறைய பேர் வந்து பெண்கள் வருவாங்க. கூட வந்து அவங்களோட ஹஸ்பண்டையோ அவங்க பிரதரையோ அவங்க ஃபாதரையோ கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவார், பிரதர் சப்போர்ட் பண்ணுவார், ஃபாதர் சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாதரு ஹஸ்பண்டும் இவங்ககிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து எல்லாம் வந்து கிளாரிட்டி அங்கதான். அதனால தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைசர் வரோம். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, அதை நாங்கள் சப்போர்ட் பண்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதான் எங்களுடைய பெரிய வந்து நான் வந்து ஒரு இதுவா நினைக்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து 430 கிளை முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு 230 ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் உமன் என்டர்பிரனர் அண்ட் 6500 டைரக்ட் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் நேச்சுரல்ஸோட சக்சஸ். எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து ஒரு விமன் என்டர்பிரனர், இன்னைக்கு வந்து விமன் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆனாதான் இந்தியாவுக்கு நல்லது, உலகத்துக்கே அதான் நல்லது. அவங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்கள வந்து சமைக்க வச்சு அவங்கள வீடை பார்க்க வச்சுக்கின்னா அவங்க வந்து அவங்களுக்கே ப்ராப்ளம் ஆயிடுவாங்க, ஆண்களுக்கும் குடும்பத்துக்கும் ப்ராப்ளம் ஆயிடுவாங்க. சொல்யூஷன் வந்து அவங்கள ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக்கிறது தான். அவங்க ஒண்ணு வேலைக்கு போட்டோம், இல்லைன்னா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கட்டும், இல்ல பிரான்ச்சைஸ் இந்த நேச்சுரல்ஸ் தான் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரல, ஏதாவது பண்ணட்டும். அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நடந்தால்தான் பாரதி கண்ட புதுமை பெண் வந்து இந்தியாவில் உருவானாதான் இந்தியா வந்து முன்னேறும். அப்படி இல்லைன்னா இந்தியா இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், பர்சன்டேஜ், ஜிடிபி growth இதெல்லாம் பேசலாம். நடைமுறைக்கு வந்து ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும் பினான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும். அது ஆவறதுக்கான சாத்தியம் இருக்கு. பட் அவங்க மனசு வைக்கணும். எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி நிறைய பேர் சப்போர்ட் பண்றது, கவர்மெண்ட், பேங்க், பிசினஸ் மாடல்ஸ் நிறைய எமர்ஜ் ஆகுது. பட் அவங்க ரெடி ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க லாஸ்ட்ல இந்த சொன்ன கருத்துக்கு நிச்சயமா நிறைய பெண்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வர்த்தக வழக்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பொதுவாக பிரான்சைசி பிசினஸ் வரும்போது ஒரு பிரான்சைஸ் எடுத்தோம்னா ஒரு ஏரியாவில், ஒரு ஊரில், ஒரு பகுதியில், அங்கே அந்த பகுதியில் மட்டும் ஒரு சர்வீஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்போம். பட் நம்ம வந்து ஒரு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்னால் வந்து மாநிலத்தை தாண்டி நாடை தாண்டி ஒரு வெளிநாடுகளுக்கும் போய் வளர முடியுன்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வைடனாக இருக்குது. பட் ஃப்ரான்ச்சைஸின்னு வரும்போது ஒரு பகுதியிலேயே முடிஞ்சு போயிடுது. அப்போ இந்த வளர்ச்சி இங்கே பெருசாக வராதா? அப்படி கிடையாது. என்கிட்ட இருக்கிறாங்க இப்போ பிரபான், என்கிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இருக்காங்க. அவங்க வந்து முதல்ல ஒரு சலூன் ஆரம்பிச்சாங்க தஞ்சாவூரில். இன்னைக்கு அவங்க வந்து 10 சலூன் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பண்ண உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களை சுருக்கிக்காதீங்க. நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் வில் கீப் கமிங்.
நீங்க எந்த வேலையை நல்லா பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு பேரண்டோ இல்லைன்னா வந்து அதை சுத்தி பார்க்குறவங்களோ உங்களுடைய திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து நல்லா பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து என்னுடைய இது ஏரியா அவ்வளவுதான் பிசினஸ் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்க இந்த பிசினஸ் நல்லா பண்ணீங்கன்னா வேற ஒரு பிரான்ச்சைஸ் இன்னைக்கு வந்து சலூன் நல்லா பண்ணா ஒரு லாண்ட்ரி பர்சன் வந்து சார் நீங்க இந்த பிசினஸ் பண்ணுங்க மேடம்னு வாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்வீட் ஷாப் வச்சிருக்காங்க இவங்க வந்து நீங்க நேச்சுரல்ஸ் நல்லா பண்றீங்களா நீங்க ஏன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த பிசினஸை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ஸ்டாம்ப் தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி மேக்னெட் மாதிரி வரும். அதனால நீங்க வந்து இந்த ஏரியா தான் இதுதான் எனக்கு அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நீங்க எக்ஸிஸ்டிங் பிசினஸ் மாடல் பேரண்டே கொடுக்கலாம், வேற பிசினஸ் மாடல் வரலாம், வேற அதாவது அந்த பிசினஸ் அண்ட் சக்சஸ் வர ஆரம்பிச்சிட்டு அதோடைய இது எந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து அதோட பிளஸ் பாயிண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி நீங்க அங்க மேல போயிட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இதுல பேங்க் எப்படி சப்போர்ட் பண்றாங்க சார்? பொதுவாக இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய லோன் வரும்போது லோன் நிறைய தொகை தேவைப்படும் போது எப்படி சப்போர்ட் பண்றாங்க? பேங்க் நாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் 54 பேங்க் நான் நாக் பண்ணேன் நான் பிஃபோர் ஐ கெட் தி ஃபர்ஸ்ட் லோன் சாங்ஷன். ஐஓபி அன்னைக்கு சாங்ஷன் பண்ணாரு. இவர் வந்து சந்தானம் சார்னு சொல்லி அந்த காலத்துல அவர் வந்து ஜிஎம்ஆ இருந்தார், அவர் பண்ணார். இது எல்லாரும் நோ தான் சொன்னாங்க. பியூட்டி பார்லர்னா 3 லட்சம் தான் வந்து ப்ராஜெக்ட் காஸ்டா இருக்கணும், 2 லட்சம் பேங்க் கொடுக்குறோம், 1 லட்சம் நீங்க கொண்டு வாங்க, நீங்க 20 லட்சம் 30 லட்சம்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் மாடலே சக்சஸ் ஆகாது, இப்படிதான் வந்து சொன்னாங்க. ஆனா வந்து கண்டினியூஸா நாக் பண்ணோம், 54 திறந்தது. இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஐஓபியோட டைப் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அன்னைக்கு அண்ணா நகர் ப்ராப்பர்ட்டி கொலாட்ரல் கொடுத்து கை தட்டணும், அன்னைக்கே யாரும் திறக்கல. இன்னைக்கு வந்து எங்க பிசினஸ் மாடல்ல ஐஓபி இவர் நவல் குப்தா இருக்காரு, அவர் வந்து புதுசா சாங்ஷன் பண்ணி சிஜிடிஎம்எஸ் ஸ்கீம்ல கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப் டு 50 lakhs ஃபார் விமன் என்டர்பிரனர்ஸ் அதுல வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20 லட்சத்தோட கம்மியாயிடுது. 30 to 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேங்க் லோன் கொடுக்குறாங்க. அதனால வந்து இப்போ இன்னைக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கொலாட்ரல் தேவையில்ல, 50 lakhs கேபிட்டல் தேவையில்ல, 20 லட்சம் இருந்தா போதும். அப்படின்னும் போது உங்களுக்கு அதனால தான் எங்களுடைய growth ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு. இது தவிர இப்போ சலூன் அப்படின்றது தவிர மற்ற பிசினஸ் பிரான்ச்சைசி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பேங்க்ல இப்போ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? பேங்க் ரொம்ப அவங்க சேஃபா ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து ஒரு பிசினஸ் ஃபிட்னஸோ ஒரு லாண்ட்ரியோ ஒரு ஸ்வீட் ஷாப்போ எடுத்துன்னு போயிட்டு எனக்கு இந்த இது லோன் கொடுங்க அப்படின்னு கேட்கறத விட ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னு கேட்கும்போது பேங்கர்ஸ் ஃபீல் லாட் மோர் சேஃப். பிகாஸ் தே நோ இவங்க ஃபெயில் ஆனாலும் அவங்களுடைய பேரண்ட் இருக்காங்க, ஃபெயில் ஆக விட மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த பிசினஸ் நியூவான்சஸ்லாம் தெரியும். அப்படின்றதுனால இன்னைக்கு பேங்கர்ஸும் அவங்களுக்கு வந்து பாவம், அவங்க வந்து யாரு கொடுப்பாங்க யார் நல்லா பண்ணுவாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இது ஒரு பிரான்ச்சைசிங் பிசினஸ்னால ஒரு மினிமம் கேரண்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு முடிஞ்சிருது. ஓஹோ இந்த பிராண்ட் எடுத்திருக்கீங்களா, மாருதி டீலர்ஷிப்பா, சோ அப்போ வந்து சக்சஸ் ஆயிடும். இதே புதுசா ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு மெக்கானிக் வந்து நான் ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிக் ஷாப் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படி அவங்க கஸ்டமர் வருவாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, எவ்வளவு அவங்களுக்கு வேர் விதால் இருக்கு, இதெல்லாம் வந்து இருக்கு. நாங்களும் ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு செக்லிஸ்ட் போட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் இருக்கிறதுனால பேங்க் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஃபைனான்சிங் ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ். ஃபியூச்சர் வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எமர்ஜ் ஆக போகுது. நீங்க சொன்னீங்க நான் 4.5%, நான் சொல்றேன் 10% தாண்டி இந்தியாவில் ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ் 2020ல அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து வெரி என்டர்பிரனரியல் மார்க்கெட். எல்லாரும் வந்து பிசினஸ் பண்ணணும், எல்லாம் இன்னைக்கு வந்து வெளியூர் மாதிரி இல்லை. எங்களுக்கு கவர்மெண்ட்டோ வேற வந்து ரோலோ அவ்வளோ வந்து பிசினஸ் இது கொடுக்க முடியாது வேலை. அதனால பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்டர்பிரனர் இருக்கிறனால சின்ன அவங்களுக்கு நானும் என்டர்பிரனர் ஆகணும், நானும் என் சொந்த காலில் நிற்கணும், ஆனால் எனக்கு ஒரு சேஃப்டி நெட் வேணும். அப்படின்றதுனால இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ் பெருசா வளரப்போகுது. ஒன்லி திங் இந்தியன் கம்பெனிஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. என்னுடைய ஆசை வந்து நிறைய ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து பிசினஸ் பண்றதை விட இந்தியன் கம்பெனி ஸ்கேலிங் பண்ணி ஹையர் விஷன் போட்டு சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் போட்டு ஃபாரின் கம்பெனியில் நம்ம ஃபாரின்ல போய் விற்கணும். அந்த மாதிரியான பொருள் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒன்லி திங் அந்த பிகர் விஷன் அண்ட் பிகர் நீட் இது ரெண்டும் கனெக்ட் ஆச்சுன்னா இந்தியன் கம்பெனிஸ் எல்லா ஏரியாலையும் பிரமாதமா ஷைன் பண்ண முடியும். ஃப்ரான்ச்சைசிங் பிசினஸ் தான் பெரிய பிசினஸா வரும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போ லாஸ்ட்ல முன்னாடி ஒரு ஆரம்பத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம். நீங்க சரவணபவன காஃபி ஒருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் தரதா இருந்தால் இப்போ அந்த மாடலை காப்பி அடிச்சுட்டு திருப்பி இன்னொருத்தர் போகும்போது அப்போ இந்த ஒரிஜினாலிட்டியோடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுமே, அப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸியோட அஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு ஒன்று, அந்த மாதிரி இதை எப்படி சமாளிக்கிறது? அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசிங் வந்து இஸ் எ சிஸ்டம்.
ப்ராடக்ட்ன்றது ஒரு பர்கர் இன்னைக்கு மெக்டொனால்ட்ஸ்க்கு எதிரில் ஒருத்தர் ஒரு பர்கர் போட்டால் யாரும் அந்த பர்கரை வாங்க மாட்டாங்க. அவங்களால இந்த காஸ்ட்லையும் வாங்க முடியாது. இப்போ ஒரு நேச்சுரல்ஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த வால்யூம் ஆஃப் ஸ்கேல் வருது, இந்த ட்ரைனிங் வருது. வெறும் இந்த ஒரு ஹேர் கட்டை வந்து வெளியே போய் பண்ணா உங்களுக்கு மக்கள் வரது கிடையாது. அதனால பொருள்ன்றது இஸ் ஒன்லி ஒன் வீல் ஆஃப் த கார். மார்க்கெட்டிங் இன்னைக்கு கரீனா கபூர் பிராண்ட் அம்பாசிடர் போட்டிருக்கோம், எவ்வளவு பேரால போட முடியும்? உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ப்ரமோஷன்ஸ், ட்ரைனிங், உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து பிராண்டை நோக்கி தான் போக ஆரம்பிப்பாங்க, ப்ராடக்டை நோக்கி போக மாட்டாங்க. அதனால பிராண்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம சிஸ்டத்துக்கு நம்ம வலிமை ஏற்ற